காற்றுக்கு வேலியா? வேலி. அயலார் உள்ளே நுழையாத வண்ணம் நிலத்தின் உரிமையாளர் தன் சொத்தை சுற்றி இட்டு வைப்பதுதான் வேலி. இதனால் சொத்தானது வேலியால் பாதுகாக்கப்படுகின்றது என்பது உண்மை. ஆனால் வேலியால் இயற்கையை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. இயற்கையின் அங்கமாகிய காற்று, பெரும் வெள்ளம், தீ ஆகியவை வரும்போது வேலியானது ஒன்றுமில்லாமல் போய்விடும். போவது மட்டுமல்ல, நிலமும் நாசமாக்கப்படும் என்பதுதான் உண்மை. வேலியினால் இயற்கையையே தடுத்து நிறுத்த முடியவில்லையே, அப்படியானால் இயற்கையை படைத்த இறைவனை வேலியினால் தடுத்து நிறுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியைத்தான் தூய பவுலானவர் இன்று நமக்கு எழுப்புகின்றார். அவர் சொல்லக்கூடிய பதில், இயற்கையை படைத்த இறைவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண வேலியினால் இறைவனை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்கின்றார். அதற்கு அவர் ஏன் அப்படி சொல்கின்றார் என்று கேட்டால், நற்செய்தி அறிவித்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீ நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று சட்டம் இயற்றி பவுலை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அதற்காகத்தான் அவர் சொல்கின்றார், என்னை வேண்டுமானால் நீங்கள் சிறையில் அடைக்கலாம், ஆனால் என்னை படைத்த ஆண்டவரையும் அவரது வார்த்தையையும் சிறையில் வைத்து பூட்ட முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. அது இயற்கைக்கு மாறான செயலாக அமைந்து கடவுளுக்கே சவால் விடக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கின்றார். இதை அவர் உறுதிபட கூறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? தனது வாழ்க்கை அனுபவம் தான். ஒரு காலகட்டத்தில் அவரே சட்டம் இயற்றி அனுமதி கடிதமும் வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை யாரும் அறிவிக்கக்கூடாது என்ற ஒரே சட்டத்தோடு, அதாவது நற்செய்தியை ஒரு வேலி போட்டு தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று தன் சொந்த வாழ்க்கை அனுபவத்தால் உணர்ந்து கொண்டார். அதனால் தான் சொல்கின்றார், கடவுளை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது என்று சொல்கின்றார். இந்த உணர்வோடு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்வோம்.